தமிழக அரசியலில் தேர்தல் முடிவுகளை அரசியல் கட்சிகளை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவே இருந்தாலும் அவ்வப்போது சில தனி மனிதர்களும் தாக்கத்தை ஏற்படுத்துவதுண்டு. ஆர்கே நகர் தேர்தலில் முன்னணி அரசியல் கட்சிகள் முழு வீச்சுடன் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட சுயேட்சைகளும் களமிறங்கியுள்ளன. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் லலிதா மோகன் மகாகவி பாரதியார் நகர் அருகே ஒரு தனியார் ஆங்கில பள்ளி நடத்தி வருகிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள லலிதாவுக்கு திடீரென அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டவுடன் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தன் பள்ளி மாணவர்களே அதட்டி கூட பேசாத தன்மையுடைய லலிதா தடாலடியாக ஆர்கே நகர் தேர்தலில் களமிறங்க காரணம், இந்த தேர்தலில் தன்னால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என நம்புவதே. எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும்பொழுது எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. முதல்ல சும்மா ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இறங்கினேன். இப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். போய் மக்களில் ஃபுல்லாக பார்க்கலைன்னா கூட ஒரு 70% மக்கள் பார்த்தேன்னா கூட போதும், நாங்கள் எதிர்பார்க்குற ஓட்டு வாங்குவேன்ற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு இருக்குது.